Hey guys, welcome back. இப்போ நாங்க திரும்ப எங்க போயிட்டு இருக்கோம் பட்டிடி? Home sweet home. Correct. 2 days அலைஞ்சு திரிஞ்சு 2 days-ஆ? 1 day trip தானே? ஆமா, 1 day அங்க ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு. அப்புறம் 1 day ஃபுல்லா ஊரை சுத்தி பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் டே நாங்க வீட்டுக்கு போக போறோம். 5 hour trip. வீட்டுக்கு 5 hour trip தான் யூஷுவலா. பட் நம்ம என்ன பண்ண போறோம்? We are taking a long way home. புது பக்கத்துல இல்ல 4 hours டிரைவ்ல ஒரு bridge இருக்குதான், அண்டர் த சீ அப்படின்ட்டு. We will send it to you in Kind Master. ஆமா, கைண்ட் மாஸ்டர். Oh, I mean YouTube. யூடியூப். ஸோ அந்த அண்டர் த பிரிட்ஜில் வந்துட்டு போவோம். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சுல, ஒரு 4 hours டிரைவில் அதையும் பண்ணிவிட்டு இன்னி போயிடுவோம் அப்படின்ட்டு. மார்னிங் நாங்கள் கிளம்புனதே லேட்டு, 6:30 மணிக்கு வீட்டை விடணும், ஐ மீன் ஹோட்டல் ரூமை விடணும் அப்படின்னு நினச்சாக்க கடைசியில் நம்ம எத்தனை மணிக்கு பட்டுட்டு விட்டோம்? 7:45க்கு தான் ரூமையே வெக்கேட் பண்ணோம். ஸோ பயங்கர லேட்டு. அதுக்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எதுவும் சாப்பிட முடியல, வாங்கிட்டு தான் இப்படி டப்பாவில் பேக் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆல்ரெடி வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்மளா பிக் பண்ணுற மாதிரி கிடையாது பிரேக்ஃபாஸ்ட். எல்லாமே எல்லாம் டு கோ பாக்ஸஸில் வச்சுருந்தாங்க. கேட்பாங்க எத்தனை பேருன்னாக்கா அதை கொடுப்பாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ரூமில் தான் வச்சு சாப்பிட்ணும், அங்கேயே உட்காந்து கூட சாப்பிட்ற மாதிரி கிடையாது. ஸோ வாங்கிட்டு வந்துட்டோம். கிளம்பி வர ஊருன்னு வந்தாச்சு. கிளம்புன உடனே ஆக்சுவலாக ஒரு 1-2 hours வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. அட்லாண்டிக் ஓஷன். Yeah, we are in Atlantic States. Atlantic Ocean, man. When we live in Atlantic States. Because we are in Atlantic States. Yeah. So போயாச்சு. வெயிட் பண்ணு. ஸோ என்னாச்சு, போயாச்சு, ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த பிரிட்ஜு, அந்த அண்டர் த சீ பிரிட்ஜுக்கு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் காமிக்கிறேன். மினிமம் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு நைட் 8 மணி ஆகும். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இருக்கிறத தின்னுட்டு ஃப்ளாட் ஆக போகிறோம். நாளைக்கு வேறு ஸ்கூல் இருக்குது. ஸோ இப்போ வேறு மெக்டியில் நின்றுட்டுருக்கு ஒரு காஃபிக்காக. காஃபி and one fries or something. I want to show you one flashy. மெக்டினாலே இந்த பசங்களுக்கு ஹாப்பி மீல் இல்லை ஃப்ரைஸ். ஹாப்பி மீல் இப்போ கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. பார்ப்போம். I want to show you my flashy. இது வந்து ஒரு பில்லோங்க. நான் உங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே காமிச்சேன்ல, இது ஒரு பில்லோ. ஆனால் இதை வந்துட்டு படாத பாடுபடுத்துகிறான், ஒரே படாத பாடுபடுத்துகிறான். Well, it has a face. How will it be a pillow? It'll be for resting. ஓகே, நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் போகிற வழியில் இந்த ஊரெல்லாம் எப்படி இருக்கு, அப்புறமா வந்துட்டு இருடா பிட்டுட்டே ஊரெல்லாம் எப்படி இருக்கு, அப்புறம் அந்த பிரிட்ஜையும் காமிக்கிறேன். We are taking a long way home. மெக்டியில் காஃபி அதையும் 1/2 பண்ணி குடிச்சிட்டு ஃப்ரைஸை வாங்கி சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கோங்க. டோலும் க்ராஸ் பண்ணிட்டோம். இந்த பிரிட்ஜை பார்க்கறதுக்கு $13 மொய் வச்சோம். பாருங்கள். ஐயோ என்ன பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பே பிரிட்ஜோட விசிட்டர் சென்டர். இதுதான் அந்த டனல். இந்த டனலோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டே வரேன். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். என்ன சொல்கிறது, எனக்கே இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அதை பார்த்திங்கன்னா ஹேஷ் ப்ரவுன்ஸ். ஆப்வியஸாக எங்களோட ஃபேவரட் ஹேஷ் ப்ரவுன்ஸ் தான், ஃப்ரைஸை விட அதுதான். ஸோ இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 25லேருந்து 100 feet அடியில் போகும். அதாவது தண்ணி கடலுக்கு அடியில் 100 feet அடியில் போகும். ப்ளஸ் இது என்னென்னா ஷோர் டு ஷோர் 17 miles. ஈச் டனல் வந்துட்டு 1 mile டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸ்லோ பண்ணக்கூடாது, மெதுவாக அந்த தண்ணியோட ரஷ்ஷை நம்ம பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னாக்க அட்லாண்டிக் ஓஷன் ஷோர். இந்த ஷோரில் வந்து நின்னாச்சு, அதாவது செப்பஸ்கே பே ஷோர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செப்பஸ்கே ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு, ஐ மீன் ஊருக்கு வர்றதுக்கு ஒரு பிரிட்ஜை தாண்டி அதுக்கப்புறம் இந்த டனல் பிரிட்ஜுக்கு வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லெஃப்ட் அண்ட் ரைட் கடல் தாங்க, கம்ப்ளீட் கடல்.
இது போகிறதுன்னு 2 போகிறோன்னாக்கா அந்த பக்கம் வர்றது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர்றது. ஸோ இது ரெண்டும் போய் கம்பைன் பண்ணி தான் அந்த டனல்குள்ளே போகுது. அண்ட் இதோட இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, இது வந்து 48 மந்த்ஸில் ஃபஸ்ட்டு டனல் முடித்ததா போட்டிருக்கு. எனக்கு அதெல்லாம் எக்ஸாக்டாக தெரியாது. இட்ஸ் எ வெரி ஸ்கேரியஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா ஃபாகு வந்துச்சுன்னா எதிரில் என்ன டிஸ்டன்ஸில் எங்கே ரோடு இருக்குன்னே கண்ணுக்கு தெரியாது. அவ்வளோ வந்துட்டு பிளைண்டடாக இருக்கும். இது ஏன் அண்டர் கிரவுண்டு போயிருக்குனாக்கா, இந்த வெர்ஜீனியா பீச்சு அந்த போர்ட்டுக்கு கடல் அந்த ஷிப் வந்துட்டு ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் போயிட்டு வர்றதுக்காக கடலுக்குள்ளே அடியிலேருந்து இது போயிட்டு வந்து பில்டு பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஆஹா, எங்களுக்கு அப்படியே கதி கலங்கிருச்சு. இனிமேல் பாருங்கள், 2 ரோடும் இப்போ கம்பைன் ஆக போகுது, ஃப்ரிட்ஜும் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடியாக இருந்துக்குங்க ஃபன்னுக்கு. டனல் சூப்பராக என்ஜாய் பண்ணிங்களா? இந்த கடல் காற்றுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. நாங்கள் விண்டோவை திறந்து வச்சுட்டு தான் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தது. அண்ட் இதுதான் நான் சொன்ன வெர்ஜீனியா போர்ட்டு. ஸோ இந்த ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ளோவாக வர்றதுக்காக தான் அந்த மாதிரி செட்டப்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு பிரிட்ஜ், இன்னொரு பிரிட்ஜ் நாங்கள் அது முடிஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அனதர் ஒரு பிரிட்ஜு. இது நான் ஆஸ் யூஷுவல் டனல் பிரிட்ஜ் தான் வச்சுக்கோங்களேன். பட் இதில் வந்துட்டு ஒரு ஹிடன் சார்ஜ் வச்சுருக்காங்க. திடீர்னு ஒரு 2 மாதம் கழித்து எங்களுக்கு ஒரு பில்லு வந்துச்சு, $5 இந்த டனலுக்கு போனதுக்காக டோல் ஃப்ரீ, டோல் ஃபீ அப்படின்ட்டு. ஐயோ ராமான்னு நினச்சிக்கிட்டோம். சரி என்ன பண்ணுறது, போயாச்சு, கட்டி தானே ஆகணும். கட்டியும் முடிச்சாச்சு. சரி ரைட்டுங்க. இப்போ நாங்கள் கடலுக்கு மறுபடியும் இதே மாதிரி போகிற வழியெல்லாம் என்னென்ன பிரிட்ஜ் இருக்கோ அப்படியே பார்த்து வீடு போய் சேர்ந்துருவோம். See you all in the next one. Take care. Bye bye.